பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் யாவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சந்தோஷமா இருப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். வாங்க, நம்ம இந்த பூமியில வாழ்ந்து நிறைய காரியங்களை, சூழ்நிலைகளை நாம் கடந்து போகலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல தேவன் நம்ம இடத்திலும் அன்பு கூறுகிறார். ஆமென். சில இடங்களில சில மனிதர்கள் மத்தியில உலகத்துல அன்பு கூறுவாங்க. உலகத்துல இருக்கிற மேன்மை மேல அன்பு கூறும்போது அது நம்மளுக்கு நிரந்தரம் அல்ல. அது ஒரு நாளும் நம்மளுக்கு சமாதானத்தை கொண்டு வராது. ஏன்னா உலகத்துல இருக்கிற மேன்மைகள் ஒரு நாள் நம்மளை விட்டு, வாழ்க்கையில நம் குடும்பத்தை விட்டு விலகி போகலாம். அன்றைக்கு நம்மளுக்கு வேதனைகளும் கவலைகளும் இருக்கும். அதை பார்க்கிறதை காட்டிலும் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது தேவன் நம்மளுக்கு அன்பாக இருக்கிறது போல நம்ம வாழ்க்கையில அன்பான தேவன் எப்பொழுதும் நினைத்திருப்பார். ஆமென். ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள இருப்பதற்கு ஆண்டோட வார்த்தை பாருங்க, வசனம் எவ்வளவு அழகா, எவ்வளவு அன்பா சொல்லப்படுகிறது. யோவான் 15:7 நீங்கள் வாசித்து பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். பாருங்க, இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எது? நாம் வேண்டுகிற காரியம் என்ன? நாம் நினைப்பது என்னது? நாம் யோசிப்பது என்னது? நாம் எதிர்பார்ப்பது என்னது? யாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அந்த வார்த்தை கொடுத்து எல்லா விதத்திலும் செய்ய வல்ல வார்த்தையா இருக்கு. ஆண்டவரை நோக்கி பாருங்க. நிறைய இடங்கள்ல பூமியில பார்க்கிறோம், மனுஷர்களை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை எப்போதும் நமக்குள்ள இருக்கும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளும். ஆமென். ஆண்டவரை விசுவாசிங்க, தேவனிடத்தில் நம்ப போறீங்க. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை தேவன் இடத்திலிருந்து வருகிறபடியால் யோவான் 15:7 இவர்களுக்குள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை, சமாதானத்தை தருவீராக. குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவ சமாதானம் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.